இந்த அமர்வின் சிறப்பு விருந்தினர் அவர்கள் திரு ஈரோடு மகேஷ் அவர்கள். உங்களுடைய கரகொலியோடு அவரை மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்க தமிழ சங்க தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு புத்தி இருக்கு சக்தி இருக்கு. அனைவருக்கும் இதயம் நிறைந்த இனிமையான நண்பகல் வணக்கங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 323 இந்த ராஜ உற்சவம் நிகழ்ச்சியிலே சிறப்பு பேச்சாளராக என்னை அழைத்த மரியாதைக்குரிய இந்த மாவட்டத்தினுடைய கவர்னர் திரு ராஜன் பாபு அவர்களுக்கும், என்னை அலைபேசி வாயிலாக அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும்னு அழைச்ச இந்த கான்ஃபரன்ஸோட சேர்மேன் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திலீப் குமார் அவர்களுக்கும், மேடையின் முன்பும் மேடையிலும் அமர்ந்திருக்கிற அத்துணை பெரிய மனிதர்களுக்கும், ரோட்டரி குடும்பத்தை சார்ந்த அத்துணை உறுப்பினர்களுக்கும், கடந்த 2 மணி நேரமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டிருக்கிற சார் சிரிக்கிறார் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த இனிமையான நண்பகல் வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷம். எனக்கு எப்பயுமே பிடிச்சது ரோட்டரியில் என்ன அப்படின்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறப்ப அந்த ஹாலுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே அளவுக்கு வெளியில் நிறைய பேர் இருப்பாங்க. அது ரொம்ப பாராட்டப்படக்கூடிய விஷயம்தான். எனக்கு பேசுகிறப்ப திலீப் சார் பேசுகிறப்ப கேட்டார், சார் என்ன தலைப்பில் பேசலான்னாரு. நீங்கள் என்ன தலைப்பு கொடுத்தாலும் நான் பேசுகிறேன் சார், நீங்களே ஒரு தலைப்பு சொல்லுங்கன்னாங்க. இப்போ நானே சிரித்தபடி கடப்போம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன். சிரித்தபடி கடப்போம். நான் என்னை பார்க்குற அத்தனை பேரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, சார் எப்படி அப்படியே இருக்கீங்க, சார் எப்படி அப்படியே இருக்கீங்க. இந்த கேள்வி என்கிட்ட கேட்காத ஆட்களே கிடையாது. எப்பயுமே நீங்கள் அப்படியே இருக்கிறதுக்கு, மனசை குழந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு, எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், சிரித்தபடி கடந்துடலாம். அந்த தொழில் ரகசியத்தை சில மேடைகளில் நான் சொல்லியிருக்கேன். இந்த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3231 ராஜ உற்சவத்தில் நான் சொல்கிறேன். எந்த மனுஷன் மனசுல ஈகோ இல்லையோ அந்த மனிதன் மனது மகிழ்ச்சிக்கு சொந்தமான மனது. மனுஷன் எவ்வளவு ஈகோ பிடிச்சால் பாருங்க, அப்ப கூட கைத்தட்ட மாட்டேங்கிறான். பாராட்டுறது கூட பாராட்ட மாட்டாங்க. டக்குன்னு ஈரோடு மகேஷ் தானே அப்படின்னு பாராட்ட மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தெரியும்ல அவர் தான் நேற்று செயின் அத்துட்டு போனவருங்கிற மாதிரி அப்படியே உத்து பார்க்கறது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க ரோட்டரி பாராட்டுக்காக சேவை செய்கிற ஒரு அமைப்பு அல்ல. நீங்கள் சேவை செய்கிறீர்கள், இந்த உலகம் உங்களை பாராட்டுகிறது. கரெக்டா? நீங்க சேவை செய்றீங்க, இந்த உலகம் அதுக்கான பாராட்ட தருது. ஆனா ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். வாழ்க்கையில எந்த மனிதன் இதயம் திறந்து அடுத்த மனிதனை பாராட்டுகிறானோ அந்த மனிதனை பாராட்டுவதற்கு இந்த உலகமும் தயாராகிறது என்ற அர்த்தம். அடுத்தவர்களை பாராட்டுங்கள், உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நாம தான் அடுத்தவங்களை பாராட்டுறதே இல்லையே. யார் கஷ்டப்பட்டு எவ்வளவு பெரிய நல்ல வேலையை பண்ணாலும் அதுல குறை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுல முதலால் நாம தான். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், நீங்க எதுவுமே பண்ணல, இந்த குறை சொல்லினே இருக்காரு, எப்படி பண்றது? எப்படி பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. இன்னும் அதை பண்ணியிருக்கலாம், இன்னும் இதை பண்ணியிருக்கலாம், இது இப்படி இருந்திருக்கலாம், அது அப்படி இருந்திருக்கலாம். ஒன்னே ஒன்று சொல்றேன், வாழ்க்கையில இங்க எதுவுமே பெர்ஃபெக்ஷனே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெர்ஃபெக்ஷனுக்கான டெஃபினேஷன் மாறிட்டே இருக்கும். கரெக்டா? காவல்துறைக்கு யாரும் திருடக்கூடாதுங்கிறது பெர்ஃபெக்ஷன், திருடனுக்கு போலீஸ்ல மாட்டிக்க கூடாதுங்கிறது பெர்ஃபெக்ஷன். இப்ப பெர்ஃபெக்ஷனுக்கான டெஃபினேஷன் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒழுக்கத்துக்கான வரையறைங்கிறது நீங்க என்ன சொல்லுவீங்க? எதையுமே சொல்ல முடியாதே. இங்க எல்லாமே முழுமையை நோக்கி பயணிக்கும், ஆனால் எதுவுமே முழுமை இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எல்லாமே முழுமையை நோக்கி பயணிக்கும், ஆனா இங்க எதுவுமே முழுமை கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாரையும் மனசார பாராட்டணும். முக்கியமா நான் சொல்றேன், மேடம் ஒரு செல்ஃபி எடுத்தோன்னு ஞாபகம் வருது. நீங்க எடுங்க மேடம். அவர் தான் கான்ஃபரன்ஸ் சேர்மன், அவரோட எடுக்காம எங்கூட எடுத்துக்கிறாங்க. ஒரு இங்க இருக்கிற அத்தனை பேர் காலத்தொட்டு கும்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த மெமரியை விட இந்த மெமரி ரொம்ப முக்கியமானது மனுஷனுக்கு. நாம எல்லாரும் இந்த மெமரியை ஃபுல் பண்ணணும்னு நினைக்கிறோம்.
இந்த மெமரியை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே பதிவா மாற்றணும்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு ஒன்று சொல்றேன், வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பதிவா மாத்தாதீங்க. இங்கிருந்து நீங்க வேற நம்ம ராணிப்பேட்டை, வேலூர், எல்லா செங்கல்பேட்டை எல்லாம் வந்திருக்கீங்களா? இங்க வந்திருக்கீங்களா? நம்ம டிஸ்ட்ரிக்ட் 323 இருக்கிற எல்லாரும் இங்க வந்திருக்கீங்களா? அத்தனை பேர் இங்க நடக்கிறத பார்க்க மாட்டீங்க, நடக்கிறத போன்லயே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ட்ரன்ஸ்ல இருந்து போன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா அடுத்த கான்ஃபரன்ஸ் வரப்ப இதில் இருக்கிற போட்டோலாம் டெலீட் ஆகும். இங்க இருந்து ஊட்டி போறது, ஊட்டியை போன்லயே பார்க்கறது. ஊட்டியை முடிச்சுட்டு சிங்கப்பூர் போனா, சிங்கப்பூர் பெரிய இடம் இதுதான், ஊட்டி லோக்கல் தானே, எப்போ நான் போய்க்கலாம், ஊட்டியே டெலீட் பண்றது. என்னங்க சிங்கப்பூர் வாங்க, அதெல்லாம் நம்ம ஊர், எப்போ வேணா போய்க்கலாம். சார் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், இறைவன் படைத்த படைப்பில் மிகச் சிறந்த கேமரா நம் கண்கள் மட்டும்தான். அதுல படம் பிடிச்சு நீங்க இதயத்துல சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மெமரியே வேற. ஒரே மேடம் போனை எதிலே போட்டாங்க, போடா உன்னால வேண்டாம் வேண்டாம் ஹேண்ட்பேக்லயே ஏண்டா ஒரே ஒரு செல்ஃபி இப்பதான்டா உட்காந்து எடுத்தேன், அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ அக்கா போறாடா அப்படின்னு. மேடம் உங்களுக்கா இல்லை மேடம், வந்ததுலேருந்து எல்லாரும் பார்க்குறேன், நிறைய பேர் பல பொசிஷனில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. மனுஷனுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவங்க நல்லா இருக்காங்கன்னு அவங்க நினைக்கிற வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு உலகத்தில் என்ன ஆச்சரியம்னா சார், நம்ம முகம் அடுத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அது பிரச்சனை கிடையாது, ஃபோட்டோவில் நம்ம முகம் நமக்கே பிடிக்கல, செல்ஃபி எடுக்கிறான் டெலிட் பண்ணுறான், செல்ஃபி எடுக்கிறான் டெலிட் பண்ணுறான். ஜூம் குரூப் ஃபோட்டோ நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ இவ்வளோ பேர் வரிசையாக உட்காந்துருக்காங்க, ரொட்டேரியன்ஸ் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களே, நான் உட்காந்துருக்கேன்னா ஒரு ஃபோட்டோ வருது, குரூப் ஃபோட்டோ. நாளைக்கு கான்ஃபரன்ஸ் சேர்மேன் அனுப்புகிறாரு, நம்ம ஈவெண்ட் குரூப் ஃபோட்டோ ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் அனுப்புகிறாரு. ஓப்பன் பண்ணோன்னே குரூப் ஃபோட்டோவை மட்டும் பார்ப்பீங்களா, ஜூம் பண்ணி உங்களை பார்ப்பீங்களா? கரெக்டா? ஜூம் பண்ணி அங்கேயும் உங்களை தான் பார்க்கறது. நான் என்ன சொல்றவா, ரோட்டரிங்கிறத எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கு போட்டோல கூட தனியா இருக்கணும்னு நினைக்கிறதான மனுஷன். யோசிச்சு பாருங்க, ஒன்னும் இல்லை, ஒரு ஸ்கூல்ல குரூப் போட்டோ எடுத்திருக்காங்க, 5வது படிக்க, சும்மா ஆரம்ப பள்ளி 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு, குரூப் போட்டோ எடுத்திருக்காங்க. உடனே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஹெட் மாஸ்டர் பக்கத்தில் நின்று அழுது இருக்கான், தேம்பி தேம்பி. அவர் சொன்னாரு, டே உட்ரா, அடுத்த ஸ்கூல் போலாண்டா, அங்க நல்ல வாத்தியார் உனக்கு கிடைப்பாடுறா, ஏன்டா அழறேன்னு இருக்காரு. நான் அதுக்காக அழல சார் அப்படின்ட்டு இருக்கான். வேற எதுக்காக அழற? 50 வருஷம் கழிச்சு இந்த போட்டோ பாக்குறப்ப நான் இருப்பேன், நீங்க என்ன சார் ஆவீங்கன்னு இருக்கான். ஒரு போட்டோ, நான் அதான் குரூப் போட்டோ எடுத்தா அதை ஜூம் பண்ணி பார்க்கறது, ஃபேமிலி போட்டோ எடுத்தா அதை ஜூம் பண்ணி பார்க்கறது. நான் ஒன்று சொல்லவா, நீங்க ஒரு புத்தகம் இருக்கு, நீங்க முடிஞ்சா படிங்க எல்லாரும். வாபி சாபின்னு ஜப்பானீஸ் தத்துவம், அது ஜப்பானிய தத்துவ முறை. வாபி சாபி அது என்ன தெரியுமா சொல்லுது? கச்சிதம் இன்மையில் உள்ள ஞானம், பெர்ஃபெக்ஷனலா இல்லாத இருக்கிறதுல இருக்கிற அறிவு அப்படின்னு ஒன்று சொல்லுது. ஜப்பானியர்கள் எதுல பெர்ஃபெக்ஷனா இருப்பாங்கன்னா டைம்ல. இப்ப சார் கூட சொல்லிட்டு இருந்தார், நான் ட்ரைனிங் போயிருந்தேன், அவ்வளோ பெர்ஃபெக்ஷனா இருந்தாங்க அப்படின்னு. அதுல பெர்ஃபெக்ஷனா இருப்பாங்க, ஆனா மற்ற எதுவுமே பெர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. தான் பெர்ஃபெக்ஷனா இருந்துப்பாங்க, மற்றது பெர்ஃபெக்ஷனா இருக்குன்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்ம இருக்கிற பிரச்சனையே, நாம ஒழுங்காவே இருக்க மாட்டோம், சுத்தி இருக்கிற எல்லாமே ஒழுங்கா இருக்கணும்னு நினைப்போம். குறிப்பா ஆண்கள், சில ஆண்கள்லாம் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான். வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுட்டு வரப்ப பெண்கள் சிரிச்சா சில ஆண்களுக்கு பிடிக்காது. என்ன எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீ சிரிக்கலடா, கல்யாணம் ஆனலேருந்து நீ சிரிக்கல, நாங்களா சிரிச்சுக்கிறோம். சிரிச்சா அது ஒழுக்கமான குடும்பம் இல்லைன்னு சில பைத்தியங்கள் இருக்கு. ஒரு அக்கா சிரிக்கவும் முடியல, கைத்தட்ட முடியல, பக்கத்துல புருஷன் இருக்காரு, தேங்க்யூ நண்பா, அது போட வேண்டாம், நன்றி, அவங்கள வாழ்த்துறேன், இது போட வேண்டாம். ஏன்னா சிரிக்கிறது மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் உலகத்தில் இல்லை. நான் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், ஒரு துளி ரத்தத்தை வச்சு நம்ம உடம்புல என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டா? பிளட் டெஸ்ட்டில். ஆனால் இந்த மனுஷனுக்கு இந்த மனுஷனால 10 வருஷம் கழிச்சு பிரச்சனை வரும்னு கண்டுபிடிக்க முடியுமா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவன் இல்லாமல் நான் இல்லை, 5 வருஷம் கழிச்சு அவன் இருந்ததுனால தான் இப்போ நானே இல்லை. அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் சார், என் கூட மட்டும்தான் சார் பறக்கலை. ஒரு 3 மாதம் கழிச்சு, எங்கே சார் அவர், அவனை பற்றி பேசாதீங்க, அவனால தான் அழிஞ்சனே. மாறிடுதா? ஒரு பிளட் டெஸ்ட்டு உடம்புக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிடும், உன் கூட இருக்கிறவன் எப்படின்னு சொல்லாது. மரபணு, டிஎன்ஏ, உங்கள் லைஃபோட ஹிஸ்ட்ரியும் உங்களுடைய பரம்பரையோட ஹிஸ்ட்ரியை சொல்லிடும்.
ஆனா இதுக்கப்புறம் இதனால உன் பிரச்சனை வரப்போகுது, இதனால மகிழ்ச்சி பாதிக்க போகுதுன்னு சொல்லாது. நான் ஒன்னு சொல்லவா, மகிழ்ச்சி என்பது பணத்தை பொறுத்ததோ, அதிகாரத்தை பொறுத்ததோ, நீங்கள் வைத்திருக்கிற சொத்தை பொறுத்ததோ, நீங்கள் வைத்திருக்கிற புகழை பொறுத்ததோ ஒருபோதும் அல்ல. மகிழ்ச்சி என்பது மனநிலையை பொறுத்தது என்பதை யார் புரிந்து கொள்கிறீர்களோ அவங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். இன்னொன்னு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் தேவைன்னு நினைக்கிறீங்களே, அது பெரிய முட்டாள்தனம். ரசனைக்கும் மகிழ்ச்சிக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு பஞ்சு மிட்டாய் கையில கிடைச்சது, வாழ்க்கையே சந்தோஷமா இருந்தது. ஒரே ஒரு பஞ்சு மிட்டாய், ஹாப்பியா சாப்பிட்டு ஹாப்பியா இருந்தோம் சின்ன வயசுல. அதே மனுஷன் வளர்ந்துடுறான், இப்ப கான்ஃபரன்ஸ் உள்ள வராரு, இந்தாங்க பஞ்சு மிட்டாய் கொடுத்தா கோபப்படுறாரு. என்ன என்ட்ரன்ஸ்ல பஞ்சு மிட்டாய் கொடுக்குற போயா? அதே மனுஷன் தான் முதல்ல பார்த்தப்ப சந்தோஷப்பட்டாரு, இப்ப வருத்தப்படுறாரு. தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொல்லுவாரு, ஒரு குழந்தை அழுகுது, அழுகிற குழந்தைகிட்ட போய் கிளுகிளு பாட்டினா அந்த குழந்தை அழுகையை நிறுத்திட்டு சிரிக்குது. ஒரு பிரச்சனை, பிசினஸ்ல லாஸ், தனியா உட்காந்து ஒரு மனுஷன் அழுதுகிட்டு இருக்கான். அதே அம்மா ஞாபகம் வருது, கிளுகிழுப்பு எடுத்து ஆட்டணும்னு சிரிச்சான், இப்ப போய் கிளுகிழுப்பு எடுத்து ஆட்டுவோன்ட்டு அழுதுட்டு இருக்கிற பையன்ட்ட போய் கீ அப்படிங்குது. அவன் அம்மாவை பார்த்து என்ன சொல்லுவான், பைத்தியமா நீ போயிரும்பான். அப்ப ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுத்தது, அதுவே சில வருடங்கள் கழித்து நமக்கான மகிழ்ச்சியை தரவே இல்லை. ஏன்? மனசு மாறிடுச்சுன்னு அர்த்தம். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், எந்த மனுஷன் சக மனுஷன் மேல ஈகோ இல்லாம அந்த மனுஷனை அப்படியே ஏத்துக்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கை மட்டும்தான் வரமான வாழ்க்கை என்பதை இங்க இருக்கிற எல்லோரும் நம்புங்கள். மகிழ்ச்சியா இருங்க. ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணத்தை தேடாதீங்க. ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணத்தை தேடாதீங்க. நேத்து படுத்து இன்னைக்கு நீங்க முழிச்சிட்டீங்கன்னாவே ஹாப்பியா இருக்கிறதுக்கு தகுதின்னு அர்த்தம். வள்ளுவர் சொன்னார்ல, உறங்குதல் போலும் சாக்காடு, பின்னர் உறங்கி விழிப்பது நம் பிறப்பு. தூங்கிட்டியா நீ செத்துட்ட, முழிச்சிட்டியா நீ மறுபடியும் பிறந்துட்ட, சந்தோஷமா இருறான்னார். நம்மால எந்திரிக்கிறப்பயே பிரச்சனையோட தான் எந்திரிக்கிறான். முக்கியமான காரணம் இந்த செல்போன். நிறைய பேர் அவுட் கோயிங் கால் பேசிட்டு பைக்ல போயிட்டு அவுட் கோயிங் ஆயிடுறான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கமிங் கால் பேசுறான், எங்கேயா போய் லாரிக்குள்ள இருக்கான், என்னன்னே புரியல. இந்த போன் 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 மனுஷங்க 2 நாள் இல்ல, ஒரு மணி நேரம் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலைன்னா 10 பேருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, கடந்த 1 ஹவரா எனக்கு ஒர்க் ஆகல. ஏன்னா இவர் டெய்லி 1 ஹவருக்கு ஒரு 100 கோடி டேர்ன் ஓவர் பண்றாரு. 5 பேர் தேவையில்லாத மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான், 5 பேர் நல்லா இருக்கியான்னு கேட்டிருப்பான். அவன் நல்லா இருக்கியான்னு கேட்கறது நம்ம மேல அக்கறை இல்ல, நீ இன்னுமா இருக்கங்கிறதுக்கான அர்த்தம். அது தெரியாம 1 மணி நேரம் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலைன்னா பரபரப்பு, 1 மணி நேரம் அது ஒர்க் ஆகலைன்னா பரபரப்பு. வேண்டாம் சார், நான் ஒண்ணு சொல்றேன், என்றைக்கு நீங்கள் மனித இதயத்தோடு இணைகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இயந்திரத்தை நம்பி மட்டும் உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையும் இயந்திரத்தனமாகத்தான் இருக்கும். ஹாப்பியா இருங்க, காரணத்தை தேடாதீங்க, ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறேன், ஒரு இப்போ நான் உட்காந்துருந்தேன், சார் எங்க நம்ம சாரு அங்கே இருந்து, சார் இது குல்கந்த் ஏதோ ஒரு ஸ்பெஷல் நீங்கள் சாப்பிடுங்கன்னாரு. நான் சுகர் சாப்பிட்றதில்ல அதிகமாக, அவர் சொன்ன அன்புக்காக வாங்கி சாப்பிட்டேன். அப்படியே நாக்கில் போட்டோன்னே சார் வாழும்போதே சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருந்து அந்த குட்டி பானையில். ஆஹா, சில பேர் பார்க்குறேன் ஜேசிபி மண்ணல்லி போடுற மாதிரி போடுறான் வாயில. என்னையா இது, இவ்வளோ ஐட்டம் இருக்கு, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க, யாராவது அனுபவிச்சு சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லவா, இறைவன் படைத்த இந்த நாக்கு சுவையான உணவுகளை உள்ளே தள்ளுவதற்கு மட்டுமல்ல, இனிமையான வார்த்தைகளை வெளியே தள்ளுவதற்கும் தான். எல்லா வீட்டு பெண்களும் நல்லா சமைக்கிற பெண்கள், நல்லா சமைச்சுக்கிட்டு இருந்த பெண்கள், நாளாக அவங்க சமைக்கிறது குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹஸ்பண்டே சொல்லுவாரு, நீ முன்ன மாதிரி சமைக்கிறது இல்லைன்னு. காரணம் நம்ம வாய். அந்த அம்மா நல்லா சமைச்சு போடுறப்ப பாராட்டணும், ஏய் இது நல்லா பண்ணிருக்க, லாஸ்ட் டைம் நீ பண்ண சாம்பாரை விட இந்த தடவை நல்லா இருந்தது, லாஸ்ட் டைம் நீ பண்ண சட்னியை விட நல்லா இருந்தது, லாஸ்ட் டைம் பண்ண சிக்கனை விட இது நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். வச்சோன்னா வப்புன்னு அள்ளி போட்டு கிளம்பி போயிடுறது. அந்த அம்மா பார்க்கும், நோ ரிசல்ட், எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணும், ஒன்னொன்னா கம்மி பண்ணிட்டே இருக்கும். கடைசியில உப்பை கம்மி பண்ணும், அப்பதான் சொரணை வரும். உப்பை கம்மி பண்ணணும், சொரணை வரும். உடனே கேட்பார், என்ன உப்பு கூட போட மாட்டியா, இதுக்காக தான் போடல, இந்தா. சார் நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கிற ஆண்கள் அத்தனை பேருக்கு சொல்றேன், நீங்கள் உலகத்துல யாருக்கு நன்றி சொல்றீங்களோ நன்றி சொல்லையோ அதை பத்தி பிரச்சனை இல்லை.
உங்கள் வீடுகளில் உங்களுக்காக, உங்கள் வெற்றிக்காக, உங்கள் தன்மானத்திற்காக, உங்கள் ஈகோவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்திருக்கிற உங்கள் வீட்டு பெண்களுக்கு நன்றி சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஒரு படி உயரும் என்பதை நம்புங்கள். எல்லா ஆண்களும் திருட்டுத்தனமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஐயோ ஒய்ஃபை வச்சுக்கிட்டே இந்த கிளி கிழிக்கிறானே, அவளே கிழிப்பாளே. உண்மை. ஹாப்பியா இருங்க, நன்றி சொல்லுங்க. நீங்க யார் மனைவியோட வராதவங்களாம் யார் கை தூக்குங்க. ஓகே, சூப்பர். எல்லாருமே என்ன நினைச்சுக்கணும், மனைவியில நான் ஹாப்பியா இருக்கேன். ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது தலைவா, ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது. சிம்பிளா ஒன்று, எனக்கு இந்த மைக்கு இருந்தா எல்லாம் இருக்கு காலில், பரவாயில்ல. ஒய்ஃப் 5 நாள் ஊருக்கு போயிட்டாங்கன்னா தலைவன் ஆபீஸ் போறப்ப லுங்கியை கழட்டி விட்டு போனார்னு வச்சுங்க, வெட்டின கிணறு மாதிரி இருக்கும் லுங்கி, அப்படியே தாண்டி போயிடுவான். எடுத்து கூட வைக்க மாட்டான். வீடு எங்கன்னே தெரியாது. பல பெண்கள் ஆண்களை சமைக்க விடாததுக்கான காரணம் அன்பு கிடையாது, கிச்சன் நாசமா போயிருங்கிற பயம். ஒரு ரசம் வைக்கிறதுக்குள்ள கிச்சனை 2 ஆக்கிடுவாங்க. நம்மால் தலைகீழா மாத்தி, என்ன அந்த அம்மா ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்கும், இது நம்ம வீடானே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நான் ஒன்னு சொல்லவா, இந்த சிரித்தபடி கடப்போம் யார் தெரியுமா நடக்கிற அந்த மாதிரி பெண்கள் தான் நடந்துக்கிறாங்க. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்கும், அவங்களுக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்கும். ஆனா எல்லாமே உங்க சக்சஸுக்காக கீழே புதைச்சிட்டு ஒரு பொண்ணு உங்க பின்னாடி கம்பீரமா நிக்குதுல, அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு எந்த ஆண் துணிகிறானோ அவன் ஆண்மகன். மேடையில் நிறுத்துங்க, கம்பீரமா கொண்டு வந்து சந்தோஷப்படுத்துங்க, சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷப்படுத்துங்க. உங்க எப்பயுமே நான் ஒன்று சொல்றேன் சார், பெண்களுக்கு பெருசா ஆசை கிடையாது. நீங்க நினைச்சுப்பீங்க என் பொண்டாட்டி பேராசக்காரி, நகை கேப்பா, லேண்டு கேப்பா, புடவை கேப்பா, அது கேப்பா. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களை கல்யாணம் பண்ண ஒரு வாரத்துல உங்க யோகிதை அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். இவன் இதை தாண்ட மாட்டான், இவ்வளவுதான் இவன் லிமிட்டு, இவன் கூட இவ்வளவுதான் வாழ்ந்தாகணும். நீங்க சொல்லலாம் நான் வானத்தை வில்லாய் வளைப்பேன், ரோட்டரியை தூக்கி சுமப்பேன், நீ போடான்றும் அந்த அம்மா மனசுக்குள்ள. அதெல்லாம் அழட்டிக்காது அந்த அம்மா, கேட்டுக்கும், உங்களை கஷ்டப்படுத்தாது. நீங்க பிக் பாஸ் கேமரா மாதிரி நீங்க வெளியில போன வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு கேமரா எடுத்து அதை நீங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு சாயந்தரம் யாருமே வீட்டுக்கு வர மாட்டீங்க. அவ்வளவு கேவலப்படுத்துவாங்க நம்மள. நீங்க வெளியில பல ஆண்கள் வீட்டு விட்டு வெளில போனா குடும்பத்தில் ஐஃபையே பண்ணிக்கிறான். வாவ், கிளம்பிட்டார் அப்பா, கிளம்பிட்டார் மாமா, கிளம்பிட்டார் என் பையன், அப்பா பெத்த அம்மாவே சொல்லுது கிளம்பிட்டான் கிராதகை. ஏன் பெரிய ஹிட்லர் மாதிரி வச்சது வச்ச இடத்துல இருக்கணும். உலகத்துல மியூசியத்துல மட்டும்தான் இருக்கும் வச்சது வச்ச இடத்துல, வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்கவே இருக்காது. வச்சது வச்ச இடத்துல இருந்தா அது வீடே கிடையாது. நான் ஒன்னு சொல்லவா, கலைத்து போடப்படுவதில் இருக்கிற அழகு ஒருபோதும் ஒழுங்காய் இருப்பதே கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்குதான் இந்த வாபி சாபி படிக்க சொன்னேன். சந்தோஷப்படுத்துங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள, குழந்தைங்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் அத்தனை பேருக்கு சொல்றேன், ரொட்டேரியன்ல கப்பிள்ஸா வந்திருக்கீங்களே, குழந்தைகள் இருக்காங்களா உங்க வீட்டுல, உங்க குழந்தைங்க ரேஸ்ல ஓடுற குதிரைகள் அல்ல. இந்த பையெல்லாம் உட்கார்ந்துருக்கான், உனக்காதான்ட பேசுறேன் தம்பி, படி 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 படி. அன்னைக்கு ஒருத்தர் ஹோட்டல்ல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, நான் சாப்பிட உட்காந்துருக்கேன், பின்னால இருந்து அந்த சத்தம் கேட்குது, நல்லா படிக்கணும்டா, பெரிய லெவல்ல வரணும், ஐஏஎஸ் ஆயிரணும்டா, யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஆகணும். இவர் அவ்வளவு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு, ஏத்த மாதிரி கேட்கறவன்ட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் கை கழுவுற மாதிரி எந்திரிச்சு பார்க்கறேன், யூகேஜி படிக்கிறாங்க, அவன் இப்படி உட்காந்துருக்கான். எல்லாம் அவர் சொல்லி முடிச்சாரா, அவன் கேட்டான் கலெக்டர்னா யாருப்பா? அப்புறம் கலெக்டராகுன்னு சொன்னேன், கலெக்டர்னா யாருன்னு சொல்லு. ஏங்க ஒண்ணுக்கே ஒழுங்கா போக தெரியாத பையன்ட்ட நீ ஒழுங்காருன்னு சொல்லி என்ன ஆக போகுது? நான் ஒண்ணு சொல்லவா, எந்த வீடுகளில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அந்த வீட்டினுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் தோற்றதாய் சரித்திரமே இல்லை என்று நம்புங்கள். நீங்க எதுக்கு உங்க பசங்களை பெருசா படிச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க கூட பிறந்தவங்கட்டையும் உங்க சொசைட்டி முன்னாடியே காமிக்கிறதுக்கு. என் பொண்ணு 12th 98% சந்தோஷப்படுத்துறது. அந்த பொண்ணு பாருங்க இப்படி நிற்கும், கொலகாரங்க 2 பேரும் திங்க உடலை தூங்க. சில பைத்தியம் இருக்கு சில வீட்டில் சார்,
நீட்டுக்கும் கோச்சிங் அனுப்பும், ஜேஇக்கும் கோச்சிங் அனுப்பும். அருமையான ரெண்டு படி. நீ சொல்லிட விடா, யார் படிக்க? நல்லா வருது எனக்கு, கோபமா வருது சார். நீட்டும் படி, எம்பிபிஎஸ்க்கு படி, இன்ஜினியரிங் படி. என்ன அந்த அந்த பொண்ணு சொல்லுது, தெரியல அங்கிள், இவனுக்கு என்னென்னலாம் ஆக சொல்றானுங்களோ அதெல்லாம் நான் ஆகிறேன் அங்கிள். ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அங்கிள்? என்னம்மான்னு, எங்கேயாவது கூட்டு போயிருங்க அங்கிள் இவங்க ரெண்டு பேரையும். 12th எக்ஸாம் முடிஞ்சோன்னு சொல்லுது, நீட் படி, நீட் என்ட்ரன்ஸ் எழுது, என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுது. என்ன ஆக ஒன்னா டாக்டர் ஆகும் இல்லை இன்ஜினியர் ஆகும். அது சொல்லுது. நான் பைத்தியம் ஆயிரும் அங்கிள் இவங்களோட இருந்தா. சார் நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் உங்களை பிறரிடம் எப்படி காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கான அழுத்தத்தை உங்கள் குழந்தைகளுக்கு தராதீர்கள். உங்கள் குழந்தைகள் புத்திசாலிகள் என்பதை முதலில் பெற்றவர்கள் நம்புங்கள். இன்னொன்னு சொல்லவா, இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். சார் இருக்காங்க, அத்தனை பேர்ட்டையும் கேட்கிறேன், நம்ம வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்கும்னு நம்ம நம்பணுமா சார்? ஏத்த மாதிரி சொல்லுங்க. ரொட்டேரியன்ஸ் இதை ஒத்துக்கிறவங்க மட்டும் கை தட்டினா போதும். நம்ம வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்கும் நாம நம்பவே இல்லை. இவ்வளோ முட்டாளா இருந்த நாமளே நல்லா இருக்கும். நம்ம குழந்தைங்க அதீத புத்திசாலிகள். நமக்கே சில சமயம் ஆச்சரியமா இருக்கு, நாம பெத்த புள்ளதான் இப்படி பேசுதான்னு. நம்ம குடும்ப ஆதார் கார்டு, ரேஷன் கார்டில் இவ்வளோ இன்டெலிஜென்ட் கிடையாதே, ஆஸ்பத்திரியில் மாறிடுச்சா, என்ன இப்படிலாம் அறிவா பேசுதேன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்படிப்பட்ட குழந்தைங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. சிரித்தபடி கடப்போன்னு நான் சொன்னதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? வாழ்க்கையில எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த கடுமையை உங்கள் அடுத்த தலைமுறையின் மீது காண்பிக்காதீர்கள். உங்கள் தோல்வியை உங்கள் வீடுகளில் இருக்க மட்டும் காமிக்காதீங்க. இந்த ஆண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி. கரெக்டா? ஜெயிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, பிசினஸ் பீப்புள் எல்லாரும் கூப்பிட்டு வாவ் பிசினஸ் சக்சஸ் அப்படிம்பாங்க. தோத்துட்டான்னு வச்சுங்க, எல்லாம் போயிருச்சு பட்டநாமம். வீட்டுக்குள்ள அமைதியா வருவான். அவர் வரப்பே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், தலைவன் எல்லாத்தையும் விட்டான், பணால் இந்த பிசினஸ்ல பணால் பணம்னு தெரிஞ்சிடும். என்னங்க ஆச்சு? இந்த அம்மாக்கு எல்லாமே தெரியும், ஆனா அவரே சொல்லட்டும்னு வெயிட் பண்ணும். நீ சொன்ன இல்லாம அவரை நம்பாதன். ஆமா, நம்பி போயிடுச்சு எல்லா காசும். பரவாயில்லைங்க, காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்கும். நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் இழந்ததை பற்றி இரு நொடி கூட கவலைப்படாமல் உங்களை பற்றி கவலைப்படுவதற்கு உங்கள் குடும்பம் இருந்தால் போதும். இழந்த அனைத்தையும் மீட்க நம்மால் முடியும். அத சந்தோஷமா வச்சுங்க. குழந்தையா மாறுங்க. குழந்தைத்தனத்தை விட்டுறாதீங்க. உங்க கூட ஒர்க் பண்ணி ஒருத்தர் நல்லா பெரிய லெவல்ல வந்துட்டாரா, அவருக்காக கை தட்டுகிற முதல் ஆளா நீங்க இருங்க. அவருக்கு தொலைபேசியில வாழ்த்து சொல்ற முதல் குரலா உங்கள் குரல் இருக்கட்டும். யாரை பார்த்தும் எதுக்காகவும் பொறாமப்படாதீங்க. ஏன்? இந்த வாழ்க்கையை நாம வாழத்தான் பிறந்தோமே தவிர அடுத்தவர்களை பார்த்து வாழ்வதற்காக ஒருபோதும் நாம் பிறக்கவே இல்லைன்னு முதல் நம்புங்க. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. யாரோடையும் உங்களை கம்பேரே பண்ணிக்காதீங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கு. இன்னைக்கு தூங்குறீங்களா, இன்னைக்கு எந்திரிக்கிறீங்களா, இன்னைக்கு சாப்பிட்றீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, போயிட்டே இருங்க சார். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சார். ராஜ உற்சவம்னு ஒரு அருமையான தலைப்பு. இது யார் கொடுத்தான்னு தெரியல. திலீப் சார் கொடுத்தாரா, இல்ல நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்களா, இல்ல டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சொன்னாரா தெரியல. ஒரு உற்சவம்ங்கிறது எப்ப நடக்கும்? உற்சவமூர்த்தின்னு கோயில் இருந்து வெளியில வருவாங்கல்ல, இறைவன் உள்ளுக்குள்ளதானே இருப்பாரு. உற்சவமூர்த்தி தானே வெளியில வருவாரு. உற்சவமூர்த்தி எதனால வெளியில வராரு? மக்களோட மக்கள் பார்க்கணும்னு இறங்கி தெருவுக்கு வராரு. நான் ஒண்ணு சொல்லவா, இறைவனே இருந்தாலும் இறங்கி தெருவுக்கு வந்தாதான் உற்சவம் நடக்கும். ரோட்டரியன் மக்களுக்காக இறங்கி தெருவில் வேலை செய்கிறீர்கள். அதனால் இந்த பெயர் மிக மிக பொருத்தமான பெயர் என்று சொல்வதில் எனக்கு பெருமை. ஒரு மிகப்பெரிய திறந்த மனதோடு இதயத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறேன். எப்ப பிரேக்கோ அப்ப மட்டும் வெளியில போங்க. நான் அப்படி சொன்ன ஒரு அக்கா ஏதோ பெரிய மெசேஜா இருக்கும் போல இருக்கு. அது வரைக்கும் இருங்க ஹாலுக்குள்ள. ஏன் அப்படின்னா இது உங்களுக்காக நடத்தப்படுகிற நிகழ்வு. ஆத்துக்குள்ள இறங்கி அழகரை தேடினாலும் சோத்துக்குள்ளதான் இருக்கான் சொக்கநாதன் எனக்கு தெரியும். சாப்பாடு அந்த மாதிரி வேலையை பண்ணும்.
ஆனால் நிகழ்வு முடிஞ்சு பிரேக் டைமில் போங்க, மறுபடியும் உள்ளே வாங்க. ஏன்னா எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் எல்லாம் பேச போகிறாங்க. அது உங்களுக்கானது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். ஒரே ஒரு செய்தி, சார்லி சாப்ளின் சொன்னார், ஒரு ஜோக் சொன்னோன்னே அப்படியே ஆடிட்டோரியமே குலுங்கி சிரிச்சு தான். அதே ஜோக்கை 2வது முறை சொன்னோன்னே சிரிச்ச அளவில் பாதி கம்மியாயிடுச்சான். அதே ஜோக்கை 3வது முறை சொன்னோன்னே ஒரு 10 பேர் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்கை 4வது முறை சொன்னோன்னே யாருமே சிரிக்கலையா. சார்லி சாப்ளின் கேட்டாராம், ஏன் 4வது முறை அந்த ஜோக் சொன்னப்ப நீங்கள் யாரும் சிரிக்கலை? நீங்கள் ஒரே ஜோக்கை 4வது முறை சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி சிரிக்கிறது? அதற்கு சார்லி சாப்ளின் சொன்னாராம், ஒரே நகைச்சுவைக்கு உங்களால் எப்படி 4வது முறை சிரிக்க முடியாதோ, வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு கவலைக்கு, ஒரே கவலைக்கு ஏன் எப்பொழுதும் வருத்தப்படுகிறீர்கள்? வாழ்க்கை ஒரு முறை, மகிழ்ச்சியாக வாழுங்கள்னு சொன்னாராம். மகிழ்ச்சியோடு வாழுங்கள், சிரித்தபடி கடப்போம், குடும்பத்தை நேசியுங்கள், குடும்பத்தில் இருக்கிற பெண்களை மதியுங்கள், உங்கள் குழந்தைகளை கொண்டாடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தேவையற்ற சமூக அழுத்தத்தை ஒருபோதும் தராதீர்கள். கூட பயணிக்கிறவர்கள் பாராட்டு பெற்றால் கைத்தட்டுகிற முதல் நபராக நீங்கள் இருங்கள். நீங்களும் பாராட்டப்படுவதற்கு தகுதியான நபர் என்பதை இந்த உலகம் சீக்கிரம் உணர்ந்து கொள்ளும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much, love you all. வரமான வாழ்க்கை பெற ஈகோ இல்லாமல் சிரித்துக்கொண்டே கடந்து போக, மற்றவர்களை பாராட்ட கச்சிதமில்லாமையில் உள்ள ஞானம் அறிந்து, மகிழ்ச்சி எங்குள்ளது, எது சந்தோஷம் கொடுக்கும் என்பதில் தெளிவு பெற்று வாழ அருமையான கருத்துக்களை வழங்கிய நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு ரொட்டேரியன் எம் விஜயகுமார் அவர்களும் ரொட்டேரியன் ஆஷிஷ் குமார் அவர்களும் சிறப்பு செய்கிறார்கள்.